அதிமுக மற்றும் தமிழக அரசியல செல்வாக்கு மிக்கவராக இருந்த சசிகலாவின் ஆதிக்கத்தை 2012க்கு அப்புறமா ஜெயலலிதா வெகுவாக குறைச்சிக்கிட்டதா இளவரசி மகள் கிருஷ்ணபிரியா ஆறுமுகசாமி ஆணையத்துல கொடுத்த வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்களாம். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மர்ம மரணம் பத்தி விசாரிக்க தமிழக அரசால் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. இந்த ஆணையத்துல ஜெயலலிதாவோட தொடர்புள்ள பலரும் வாக்குமூலம் கொடுத்துட்டு வராங்க. இதே மாதிரி இளவரசி மகள் கிருஷ்ணபிரியாவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இளவரசி தற்போது சொத்து குவிப்பு வழக்குல சசிகலா அடைக்கப்பட்டிருக்கிற பெங்களூர் மத்திய சிறையில தான் அடைக்கப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணபிரியா தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இத பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக கட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் சசிகலா மிகுந்த செல்வாக்கு மிக்கவரா இருந்தாங்க. 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தது சசிகலா தான். அரசு பணியிட மாற்றங்களையும் சசிகலா ஆதிக்கம் செலுத்தினாங்க. கலெக்டர் முதல் எல்லா உயரதிகாரிகள் நியமனமும் சசிகலா சொற்படி நடந்துச்சு. அதிகாரிகள் நேரடியா சசிகலா கிட்ட பேச்சு வகையில தான் இருந்தாங்க. எனவே நிழல் ராஜாங்கமே நடத்தப்பட்டுச்சு. சசிகலா கை காட்டுபவர்கள் தான் தலைமை செயலகத்துல அதிகாரிகளா பணியாற்றினாங்க. ஆனா 2011க்கு அப்புறமா நிலைமை மாறுச்சு. 2012க்கு அப்புறமா சசிகலாவின் ஆதிக்கம் கட்சி மற்றும் ஆட்சியில படிப்படியா குறைக்கப்பட்டு வந்துச்சு. இவ்வாறு கிருஷ்ணபிரியா தெரிவிச்சிருக்காங்க. 2011 டிசம்பர்ல சசிகலாவை அதிமுகவில இருந்து ஜெயலலிதா நீக்கியதோடு போயஸ் இல்லத்தில் இருந்தும் வெளியேற்றினாங்க. ஆனா சில மாசங்களுக்கு அப்புறமா சசிகலாவை மறுபடியும் தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதா. ஆட்சியை பிடிக்க சசிகலா சதி செஞ்சதா அப்போ அதிமுக வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது நினைவிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.